எல்லோருக்கும் வணக்கம். ஆஹா நண்பர்களே, மார்ச் மாசத்தினுடைய தொடக்கமே மிக அருமையான தொடக்கம். 355 பாயிண்ட் இன்னைக்கு மார்க்கெட் முதல் நாளே ஏறி இருக்கு. இதனால என்ன ஆயிருக்குன்னா, அவனுடைய வாழ்க்கையில 22,353 அப்படின்ற அந்த ரெக்கார்டு ஹை எல்லாம் அவன் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, மாதத்தினுடைய முதல் நாளே ரெக்கார்டு ஹை அப்படின்றது மார்க்கெட் தொட்டிருக்கு. இந்த சமயத்தில் எனக்கு ஒரே ஒரு சின்ன நெருடல் என்னன்னா, ஒரு சந்தோஷத்தை முழுசாவே நம்மளை அனுபவிக்க விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன் இருக்கு. எதனால நம்மளுக்கு இந்த ஸ்பெஷல் செஷன்னா அதெல்லாம் ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணதான். பட் ட்ரேடிங்ல இருக்கிறவங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இவன் இத்தனை நாள் நம்மளை போட்டு பாடாப்படுத்தி இந்த நிஃப்டி நல்லா கவனிச்சு பாருங்க, மேலையா கீழையா மேலையா கீழையா மேலையா கீழையான்னு நம்மளை பாடாப்படுத்தி இப்பதான் கொஞ்சம் மேல் நோக்கி வர மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் நாளைக்கு ஸ்பெஷல் செஷன் இருக்கிறதுனால நம்ம இனி நேராக போய் அமெரிக்க மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவன் நல்லா இருக்கானா இல்லையா அப்படின்ட்டு. ஒருவேளை நாளைக்கு நம்ம லீவாக இருந்ததுன்னா நம்ம பார்த்துருக்க தேவையில்லை. நாளைக்கு அந்த ஸ்பெஷல் செஷன் இருக்கிறதுனால அமெரிக்காக்காரன் நல்லா இருக்கணுமே அப்படின்னு சாமி வேண்டிக்கிட்டு படுத்துக்க வேண்டியதான். ஆனால் ஒன்றுங்க, இந்த தடவையாவது நிஃப்டி வந்து ஏமாத்தாமல் இங்கிருந்து அப்படியே மேலே ஒரு 1000-2000 பாயிண்ட் ஏறி 24,000 போச்சுன்னா தான் மக்கள் அமைதியாக இருப்பாங்க. இல்லைன்னா பிடிச்சி ஏக வசனத்தில் பேச ஆரம்பிச்சிருவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை தாண்டுற மாதிரி காமிச்சிக்கிட்டு இப்படி ஒரு மாசமாக போட்டு எல்லாத்தையும் போட்டு துன்பப்படுத்திக்கிட்டு கடைசியில் மேல் நோக்கி வர மாதிரி வந்துட்டு மறுபடியும் இல்லை, நான் மேலே ஏறக்காக நான் கீழிருந்து வரல, மறுபடி கீழே போகிறதுக்காக தான் கீழிருந்து மேலே வந்தால் நீ எதையாவது ஒன்று டி ராஜேந்திரன் அவர்கள் மாதிரி எந்தையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருந்தான்னாக்கா நிஃப்டி ஏதாவது எடுத்து அடிக்க வேண்டியதுதான். நண்பர்களே, பேங்க் நிஃப்டி ஒரு கொடூரன் அப்படின்றது இதை வச்சு தான் சொல்கிறாங்க. சென்செக்ஸுங்க எவ்வளோ பெரிய இண்டெக்ஸ், டைவர்சிஃபைடு இண்டெக்ஸ், அவன் 1245 பாயிண்ட் ஏறதே ஒரு மிகப்பெரிய செய்தி. அவனுக்கு ஈக்குவலாக 1166 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி ஏறி இருக்கான்னா இது எவ்வளோ பெரிய செய்தி தெரியுங்களா? ஸோ இன்னைக்கு பேங்க் ஸ்டாக்ஸ் நிறைய அதனுடைய இன்வெஸ்டர்களை வந்து நல்லா சந்தோஷப்படுத்தி குஜால் பண்ணி விட்டுருக்கான். இந்த சமயத்தில் இன்னைக்கு மார்க்கெட் 355 பாயிண்ட் ஏறியுமே உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஒரு சின்ன கெயின் கூட கிடைக்கல அப்படின்னாக்கா உண்மையிலேயே அது மன வருத்தத்துக்கு உண்டானது. எனக்கெல்லாம் ரொம்ப சுமாரான பெனிஃபிட் தான் இன்னைக்கு. ஸோ உங்களில் யாருக்காவது ரொம்ப சுமாரான பெனிஃபிட் தான் அல்லது பெனிஃபிட்டே இல்லை அப்படின்னா சத்தியமாக அது மன வருத்தத்துக்கு உண்டானதா. கரிகஞ்சிக்கு ஏதாவது ஸ்பெஷல் பண்ணிட்டு போக வேண்டியதான். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஏன் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் இந்த அளவுக்கு வெறித்தனமாக ஏறி இருக்கான்னா, 2 துப்பாக்கி வச்சு டுமால்னு சுட்ட மாதிரி நேற்று நம்மளுடைய மார்க்கெட்டில் ஒரு நல்ல விஷயம். மார்க்கெட் க்ளோசிங் ஆனதுக்கப்புறம் இந்தியன் ஜிடிபி வந்து நல்ல அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்தில் யூஎஸ் இன்ஃப்ளேஷனுடைய டேட்டாவுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த 2 விஷயமே நல்ல விஷயமா இருக்கிறதுனால எதனால மார்க்கெட் ஏறி இருக்கு அப்படின்றத நம்ம சத்தியமாக கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வைக்கிற கோரிக்கையெல்லாம் அடுத்த தடவை 2 பேரும் தனித்தனியே வாங்கயா, தனித்தனியே சுடுங்கயா, அப்போ தான் 2 நாள் தொடர்ந்து எங்கள் மார்க்கெட் சந்தோஷமாக மேலே ஏறும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம். இந்த சமயத்தில் இந்தியாவில் இன்னொரு சந்தோஷமான செய்தி. இந்தியாவுடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் பிப்ரவரி மாதத்துக்கு ஒரு 12% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்டுகளால் பண வரவு அப்படின்றது ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்கு. எல்ஐசி மிகப்பெரிய கம்பெனி நம்ம இந்தியாவில். ஸோ இந்த எல்ஐசிக்கு வந்திருக்கிற டிவிடெண்ட் 2441 கோடியை நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்க்கணும். கவர்மெண்ட் வந்து எல்ஐசி அப்படின்ற ஒரு சொத்து தான். அந்த சொத்தை விற்று 20,557 கோடி அப்படின்றது சில வருடங்களுக்கு முன்னாடி ரைஸ் பண்ணுச்சு. ஆனால் இந்த சமயத்தில் வந்து அந்த டிவிடெண்டே 2441 கோடி அப்படின்றத சம்பாரிச்சு கொடுத்துருக்கு எல்ஐசி. அப்போ இன்னொரு 5 வருஷமா 10 வருஷமா பொறுமையை உட்காந்துருந்தோம்னாக்கா இந்த 20,000 கோடி அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டிவிடெண்டாக கூட கிடைச்சிருக்கலாம். பட் எனிவே, அந்த எல்ஐசி வித்து வந்த 20,000 கோடி கவர்மெண்ட் ஏதாவது ஒரு உபயோகமான செலவுக்கு பண்ணியிருந்திருக்கலாம். எது எப்படியோ நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய தலைமையில் இந்த 2441 கோடி அப்படின்றது ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த டாடா ஸ்டீல் உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 1500 ரூபா பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் ஸ்பிளிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி மார்க்கெட்டு கொஞ்சம் சுணக்கமாக இருந்ததுனால 1500 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி 100 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அப்பவே நம்ம இவனை பேசணும், என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இவன் 150 ரூபா வரணும் அந்த 1500 ரூபா கணக்கை டச் பண்றதுக்காக அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். எவ்வளவு ஒரு சிம்பிளான பணம் பாருங்க. ஷேர் மார்க்கெட் நல்ல ஸ்டாக்குகளை, டாடா கம்பெனி அப்புறம் என்ன கும்பா கம்பெனியா, ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான். ஸோ டாடா கம்பெனியில் யாராவது நம்பி 100 ரூபாய்க்கு வாங்கி இன்னைக்கு 150 ரூபாய்க்கு அதனுடைய சுவையை சுவைச்சிருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹோல்ட் தட் காட் டேம் ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி டாடா குரூப்புக்கு உண்டான பங்குகள் நிறைய வந்து அதை ஹோல்டு பண்ணி லாபம் சம்பாதிக்கக்கூடிய பங்கு தான். ஸோ டாடா ஸ்டீல் ஆகட்டும், டாடா மோட்டார்ஸ் ஆகட்டும், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இந்த 3 பங்குகளும் அபரிமிதமான லாபத்தை இந்த 3 வருஷத்தில் சம்பாரிச்சு கொடுத்துட்டானுங்க.
நண்பர்களே, சில நியூஸ்கெல்லாம் வருது, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்ஸ் நல்லா ஏறானு. போனஸ் நியூஸ் வந்து அந்த இன்டகிரேஷன்ஸியா சலாசார்னு வந்து அவனுக்கு பாட்டு நல்லா 20-25% மேலே ஏறினானு. அந்த நியூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கிறானு. அதே மாதிரி தான் நம்ம ரைட்ஸு, சவுத் இந்தியன் பேங்க் ரைட்ஸ்னு நினைக்கிறேன், அவனு நியூஸ் வந்தோடனே நல்லா ஏறினான், அதுக்கப்புறம் பார்த்தா சுணக்கமாயிடுறானு. இப்படி தான் இப்போ இன்னொரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு, குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ட்டு. அந்த ஸ்டாக் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஆனால் அவன் உச்சத்தில் இருக்கான், ஆல்ரெடி அவன் இருக்கிறதே உச்சம். இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு அந்த ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு போய் பார்த்தோம்னாக்கா அதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இது போன்ற நியூஸ்களை பார்த்து யார் இந்த ஸ்டாக்குகளை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரினா யோசிச்சு பார்க்கணும். அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடியே ஒரு நல்ல வருமானம் அப்படின்றது இருந்ததுன்னா ஒன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும், இல்லைன்னா பார்ஷியலி ப்ராஃபிட் புக் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆஹா, நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அடங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இப்போ கொஞ்ச நாள் டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஸ்டாக்குகளுக்கு அதிகமாக நியூஸ் வராமல் இருந்தது. இப்போ மறுபடியும் ஒரு 40,000 கோடி சம்பந்தப்பட்ட ஒரு நியூஸ் ஒன்று வருது, ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அதில் யார் நல்ல பெனிஃபிஷியரி அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், எல்என்டி எல்லாம் இதில் ஒரு நல்ல பெனிஃபிஷியரி. ஆனால் கடவுளை, நான் கூட ஒரு 10-20% இறங்கியிருந்தான்னா ஒரு வேளை இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டோ இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு ஒரு நப்பாசில் தான் இந்த HAL ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸை. அவன் ஆல்ரெடி உச்சத்தில் தான் இருக்கான். நண்பர்களே, இன்னைக்கு நிஃப்டி வந்து எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தும் விதையா நல்லா மேலே ஏறி இருக்கான். இருந்தாலும் திருஷ்டிக்கு கொஞ்சம் இறக்கி விடுவோமே அப்படின்ட்டு இங்கே பார்த்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பார்க்கறக்கே நிஃப்டி 50 இண்டெக்ஸை. இருந்தாலும் நிஃப்டி ஐடி, நிஃப்டி ஹெல்த் கேர், நிஃப்டி மீடியா எல்லாம் பிடிச்சி கீழே இறக்கி விட்டாங்க. நான் என்னமோ நினைக்கிறேன் அது திருஷ்டிக்கு இறக்கி விட்டாங்களா என்னன்றது தெரியல. இந்த சமயத்தில் தான் கூர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். சமீபத்திய 1 வருஷம் 2 வருஷமா நம்ம க்ளோஸாக இந்த ஷேர் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 2 விதமாக பிரித்து பார்க்கணும். நம்மளுடைய பணத்தை பன்மடங்கு பெருக்கி விடக்கூடிய செக்டர்னு பார்த்தா சந்தேகம் இல்லாமல் PSU பேங்க்ஸ் பண்ணி விட்டாங்க, டிஃபென்ஸ் பண்ணி விட்டாங்க, ரயில்வே, சோலார், ஸ்பேஸ்ன்னு பண்ணி விட்டாங்க. ஆனால் இதில் எது அதிகமாக பண்ணுச்சு அப்படின்னா 50 ரூபாய் ஷேர்கள், 100 ரூபாய் ஷேர்கள் தான் பணத்தை நல்லா பன்மடங்கு பெருக்கி விட்டாங்க. இந்த குரூப்லேயே வந்து HDFC பேங்க் கூட எடுத்துங்க, பிரைவேட் பேங்க்ஸ் எடுத்துங்க, அல்லது PSUலே SBI எல்லாம் கொஞ்சம் வேலை அதிகம் தான். ஸோ அது போன்ற பங்குகள்லாம் நல்லா பெருசாக டெவலப் பண்ணி விட்டான்னா கிடையாது, அந்த அளவுக்கு ஏறல. ஸோ இப்போ மார்க்கெட் ஃபால் ஆனதில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செக்டரில் ஏதாவது ஒரு 50 ரூபா 100 ரூபா ரிலேட்டடான பங்குகள் ஏதாவது மேலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் மறுபடியும் ஒரு மல்டி பேக்கர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா வரலாறு சொல்லுது. ஸோ எந்த ஒரு செக்டர் ஃபோக்கஸில் வந்தாலும் அதில் ரேட்டு கம்மியாக இருக்கு. ஏங்க ஒன்றுமில்லை, கார்பரேட் ஆக்ஷன் சொல்லிட்டு ஸ்பிளிட்டு போனஸ் எல்லாம் கொடுத்து அந்த பிரைஸை இறக்கி விடுறாங்க. எதுக்கு? இப்போ MRF எல்லாம் இருக்கு, அது 1.5 லட்சம் கொடுத்து எல்லாத்தினாலையும் வாங்கி விற்று வியாபாரம் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஒரு கம்பெனியில் அட்ராக்ஷன் வரணும் அப்படிங்கிறக்காக தான் ஸ்பிளிட்டு போனஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ பொதுவாகவே ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் லோ ப்ரைஸ் ஸ்டாக்ஸ் பெட்டர் செக்டரில் இருக்காங்க அப்படின்னா அவனு தான் நல்லா மல்டி பேக்கராக மாறுறானுங்க. ஸோ அது போன்ற பங்குகள் கீழே இறங்கி கிடந்ததுன்னா நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் உங்களுக்கு மல்டி பேக்கர் ப்ராபபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் முக்கியமான நியூஸ் என்னன்னா, வானமே இல்லைன்னு போயிட்டு இருக்காங்க, அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கானுங்க. இந்த TVS மோட்டர் இன்னைக்கு கூட 6% மேலே ஏறி இருக்கான். ஸோ கடந்த 1 வருஷத்தில் பார்க்கும்போது 112% லாபம் கொடுத்துருக்கான். 5 வருஷத்தில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 400%. ஸோ லைஃப் லாங்கில் பார்க்கும்போது 20,167% லாபம் கொடுத்து இன்னுமே உச்சாணியில் வந்து கொடுத்துட்டு இருக்கான். இந்த ஸ்டாக் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் இன்று. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் வேற என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மெட்ரோபாலிஸ் இன்னைக்கு அவனை பிடிச்சி ஒரு 6% அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஏற்றி விட்டாங்க. ஆக மொத்தத்தில் இவனை ஏதோ ஒரு விளையாட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மெட்ரோபாலிஸ் இவன் உளுந்தது 3,500 ரூபா. ஆனால் அது நியாயம்தான். கோவிட் சமயத்தில் டெய்லியும் போய் ஏகப்பட்ட பேர் டெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய இன்கம் அப்படின்றது குறைஞ்சுதான் இருக்கணும். ஆனாலும் பாருங்க, நம்ம இந்த மெட்ரோபாலிஸை போய் எடுத்து பார்க்குறோம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ல டிசம்பர்ல என்ன சேல்ஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்களோ அதை விட இப்போ அதிகமான சேல்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்துக்கு இவங்களுடைய ஃபுல் இயர் ரிசல்ட் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா மார்ச் 2023, இனி மார்ச் 2024 வந்து இன்னொரு 4-5 மாதத்துக்குள்ள ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷேரை வந்து ஒரு எதிர்பார்ப்பில் நல்லா மேலே ஏற்றி விட்டுட்டாங்க ஒரு காலத்தில் கோவிட் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் கோவிட்டுக்கு ஒன்றும் வேலை இல்லை அப்படின்றதுனால மார்க்கெட் இறக்கி விட்டாங்க. பட் இப்போ அவனுடைய ஓன் பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்கான். வேற என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த பாம்பே டையிங் அப்படின்ற ஷேர்லாம் வந்து மேலேருந்து நல்லா கீழே இறங்கியிருந்தா சமீபத்தில் மேலே ஏறினான். மேலே ஏறினவன் அவனுடைய சப்போர்ட் லெவல் நம்ம இந்த ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவனுடைய சப்போர்ட்டை வந்து இப்போதைக்கு ஹோல்டு பண்ணி நிறுத்திட்டு இருக்கான். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது இந்த பாம்பே டையிங். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாடா ஸ்டீல் இன்னைக்கு 150 ரூபா வந்திருக்கான். இந்த சமயத்தில் டாடா ஸ்டீலையும் JSW ஸ்டீலையும் நம்ம பார்க்குறோம்.
ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சமயத்திலையும் டாடா ஸ்டீலை விட அதிகமாக வருமானம் பண்ணி கொடுத்தது JSW ஸ்டீல் தான். அப்போ இந்த வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5% நஷ்டம் தான் பண்ணி வச்சிருக்கான். ஆனால் டாடா ஸ்டீலை பார்த்தோம்னா 7.5% லாபம் பண்ணி வச்சிருக்கான். ஒரு வருஷ பீரியட்ல பார்த்தோம்னா டாடா ஸ்டீல் 43%, இவனை பார்த்தா 23%. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல் பிக்கப் ஆகி போகும்பொழுது இந்த JSW ஸ்டீலும் பிக்கப் ஆகி வந்தான்னா இவன் 1000 ரூபா வரைக்கும் வர வேண்டிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஷேர் மார்க்கெட்டில் என்னங்க பண்ணுவாங்க, எந்த ஷேரை வாங்கினா லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஏகப்பட்ட ஷேர்களை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு கடைசியில் எந்தையாவது ஒன்று அவங்களுடைய மனம் போன போக்கில் சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஷேர்கள் சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஷேர்கள் வாட்ச் லிஸ்ட் எடுத்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேரையும் தான் நான் பார்க்குறேன். இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் லெவலில் வந்து அதுக்கு கீழே போக முடியாமல் நிற்கிறான். அந்த சப்போர்ட் லெவல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 850 ரூபா ரேஞ்சு. ஸோ அந்த 850 கட் ஆகாத வரைக்கும் தொடர்ந்து மேல் நோக்கியே வந்து எப்படியாவது வந்து ஒரு 1000 ரூபாயை வந்து சீக்கிரம் தொட்டானா கூட அதில் ஒரு 10% லாபம் அப்படின்றது அந்த முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கும். அதை கொடுக்குறானான்னு பாருங்களேன், கொடுத்தானா ரொம்ப நல்லது தான். ஸோ லாபம் பண்ணி கொடுத்தான்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொடுக்கக்கூடிய இடத்துல தான் வந்து விழுந்திருக்கான். மார்க்கெட்டு ஏறுற மாதிரி இருக்கு. இனி இது ஆண்டவன் விட்ட வழி. ஏன் அப்படின்னாக்கா கீழே கீது இறங்கினார்னா அப்புறம் 600 ரூபாயில சப்போர்ட் இருக்கு, 500 ரூபாயில சப்போர்ட் இருக்கு, யாருக்கு தெரியும். நண்பர்களே, இந்த ஏக்சன் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற பங்குகளை பார்க்கும்போது ஒரு மாதிரி நம்மளுக்கு மைண்டு மாறுது, ஒரு மாதிரி ஸ்டொமக் ஃபயர் ஆகுது. அதாவது இந்த ஒரு பங்கு எப்படி ஏறி இருக்கான் பாருங்க. 2020 ஆல்மோஸ்ட் 50 ரூபா பக்கத்தில் இருந்தவன் இன்னைக்கு 1418 ரூபா. இவன் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் செட் ஆச்சுன்னா என்ன ஆகும், நம்ம இதை பார்த்துட்டு இந்த பங்கை நம்ம வாங்குறோமா இல்லையா அப்படின்றத விட்டுருங்க, இதை பார்த்துட்டு வேற ஒரு பங்கை வாங்கிட்டு இவனும் அதே மாதிரி ஏறுவான்னு சொல்லி உட்காந்து பார்த்துட்டு இருந்தா அவன் ஏறுற மாதிரி ஏறி இறங்கிடுறான். ஸோ ஒரு பங்கை நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஸ்டாக்கையும் கேஸ் டு கேஸ் பேசிஸ் தான் பார்க்கணும். இந்த ஒரு ஷேர் ஏறிட்டான்னா அப்போ இவன் ஒருத்தன் தான் ஏறி இருக்கான், வேற ஒருத்தன் வந்து இதே மாதிரி ஏறுவானா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர். அவனை வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும். ஸோ கேஸ் டு கேஸ் பேசிஸில் தான் எந்த ஒரு ஷேரையும் பண்ணணும். இந்த மாதிரி பெரிய லாபம் பிடிக்கணும்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் இப்படி பெரிய லாபம் பிடிக்க முடியும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன். நண்பர்களே, இந்த GRM ஓவர்சீஸ் அப்படின்றது ஒரு அரிசி சம்பந்தப்பட்ட பங்கு. இந்த அரிசி சம்பந்தப்பட்ட பங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இப்போ வரைக்கும் ஒரு லாபகரமான விஷயமா தான் இருக்கு. அவனுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, பட் மார்ஜின் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் இந்த ஷேர் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னா இவன்லாம் ஒரு கான்செப்ட் இருக்குங்காட்டி தானே இவனை 450 ரூபாயில ஏற்றி வச்சு அளவு பார்த்துருக்காங்க. அப்புறம் மறுபடியும் 300 ரூபா வந்ததுக்கப்புறம் 440 கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதாவது ஷேர் மார்க்கெட்டில் டிமாண்ட் அப்படின்றது இல்லை. இப்போ சமீபத்தில் வந்து நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன். இப்போ ஒரு தடவை டிமாண்ட் வந்தா 195 ரூபா ரேஞ்சில் ஒரு டிமாண்ட் அப்படின்றது வந்தா அப்புறம் மறுபடியும் டிமாண்ட் காணாமல் போச்சு. மறுபடியும் இப்போ 180 ரூபா ரேஞ்சில் ஒரு டிமாண்ட் வந்திருக்கான். இதுக்காக அவன் உருப்படியாக மேலேறி வர்றானா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ வரைக்கும் இது ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இயங்கி கொண்டிருக்கான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த சூலா ஒயின்யார்ட்ஸ் அப்படின்றது அதில் பணம் போட்டு வச்சிருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அருமையான லாபம் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். 300 ரூபா இருந்தவன்லாம் ஒரே வருஷத்துக்குள்ள 700 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருந்தான். இவனுடைய சோதனையான காலம் அப்படின்றது என்னைக்கு முடிஞ்சிருக்குன்னா இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்கு. ஃபுல்லாக டவுன் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு தான் அவனுடைய சோதனையான காலம் அப்படின்றது ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவன் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறினான்னா கடைசிக்கு ஒரு 20% கொடுத்துட்டு கீழே வந்துட்டான்னா கூட சந்தோஷமா இருக்கும். ஸோ ஒரு 20% ஷார்ட் டேர்மில் கொடுத்தான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சூலா ஒயின்யார்ட்ஸு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம நல்ல நல்ல பங்குகளை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே காத்துக்கு வந்துட்டு இருப்போம். அவன் நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். இந்த TI இந்தியா அப்படின்ற ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன்லாம் கீழே வந்து அழகாக 3000 ரூபா வந்துட்டு மறுபடியும் 4000 ரூபா போயிருந்தா ஒரு ஷேருக்கு 1000 ரூபா லாபம். என்ன நினைச்சானா 3400 ரூபா வரைக்கும் வந்துக்கிட்டு டபக்குன்னு இன்னைக்கு 3700 ரூபா 10% ஆல்ரெடி மேலே ஏறி போயிட்டான். இப்படி தான் இந்த HDFC பேங்க் இன்னைக்கு 2% ஏறி இருக்கான். கடந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து கணக்கு எடுத்து போட்டு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேட்டில் ஒரு உதாரணத்துக்கு 5 இயர்ஸ் பீரியடில் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 1300 ரூபா இருக்கா, 1300 ரூபாய்க்கு வந்தால் பிடிக்கலான்னு சொல்லி ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு அவன் சப்போர்ட் எடுத்து இங்கிருந்து மேலே போயிட்டான்னு வச்சுங்க, அது நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு போனதான். ஸோ அதெல்லாம் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக நடந்தான் தீரும். நம்மளுக்கு காசு கொடுக்கணும் இந்த ஷேர் மார்க்கெட்னு இருந்தால் நம்ம நினச்ச ரேட்டில் ஷேரை வாங்கி நம்மளால் நினச்ச ரேட்டில் விற்க முடியும். அது நம்மளுக்கு பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் 10 பைசாவில் மிஸ் ஆகி திரும்பி மேலே போனவங்கெல்லாம் இருக்காங்க.
நான் கமெண்ட்லேயே நிறைய பார்த்துருக்கேன். நான் டீலிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த சமயத்தில் அப்படிதான் ஒரு 50 பைசா ₹1 தள்ளி போட்டிருப்பாங்க. கரெக்டாக அங்கே வந்து வாங்காமல் அவன் பாட்டுக்கு 4-5% ஏறி போயிடும். அது மாதிரி நம்மளுக்கு பணம் வரணும் அப்படின்றதுனா கண்டிப்பாக நம்ம நினச்ச ரேட்டில் வாங்கி நினச்ச ரேட்டில் விற்க முடியும். இல்லைன்னா கிடைச்ச ரேட்டில் வாங்கி கிடைச்ச ரேட்டில் தான் விற்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.